கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள், உம்மா வாப்பாக்கு மத்தியில் பிரச்சனை, பிள்ளைக்கும் வாப்பாக்கும் சண்டை, நானாக்கும் தம்பிக்கும் சண்டை, தாத்தா தங்கச்சிக்கு சண்டை. அப்போ கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், வேற என்ன, உள்ளம் அப்படியே கடைசியில் என்ன, உள்ளம் நொந்து உள்ளம் உடஞ்சி கடைசியில் பேசாமல் எத்தனையோ விடயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளால் நாங்கள் நுழைய போக்குள்ள சலாம் சொல்லாமல் நுழைகிறோம். இது எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தான் வச்சுருக்கிறான். இப்போ இஸ்லாம் எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம்னு பாருங்கள். அப்போ ஹதீஸை பார்க்க போக்குள்ள ஹதீஸுடைய சாராம்சம் சுருக்கத்தை எடுத்தால், சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளால் நாங்கள் நுழைந்தால் 4 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிது. 4 விதமான பாக்கியங்கள், சிறப்புக்கள், நன்மைகள் அல்லாஹ் எங்களுக்கு தாரான்.